முதலாவது நம்ம ஒரு பாவம் செய்ய போகிறோன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம இருதயத்தில் தான் தோன்றும். அந்த ஒரு பாவம் செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட சிந்தைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இருதயத்தில் தான் தோணும். அந்த இருதயத்தில் நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கை வந்து பாவம் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இருதயம் ரொம்ப முக்கியம். அந்த இருதயம் வந்து அவருடைய வார்த்தையினால் கழுவப்படணும். அவருடைய வார்த்தையினால் கழுவப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அப்படி பிரியமான வாழ்க்கை வாழும்போது தான் நம்ம ஏசப்பாவை ரொம்ப அன்பு கூறுவோம். ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசப்பா ஆல்ரெடி நம்ம மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே உலகத்தில் வந்து நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை வெறுக்கிறவங்களையும் நேசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஏசப்பா நம்மளை முந்தி அன்பு கூர்ந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏசப்பாவை நம்ம இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் கிட்டி சேரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைகளும் நீங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்.